குருவாரம் என்ற வியாழக்கிழமை தோறும் நாங்கள் எங்களுடைய ஜூவர் சுவாமிகளுடைய நற்சிந்தனை பாடல்களை பாடி சிந்தித்து வருகின்றோம். அதில் கடைசியாக இந்த பாட்டு பார்த்துட்டோம் இல்லையா? திருநீறு மைந்தளத்தும் வேண்டும் பார்த்துட்டோம். அடுத்த பாடல் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சங்கு சங்கு என்ற தலைப்பிலே இந்த இது வருகிறது. சங்கு என்ற உடனே என்ன ஞாபகம் வருவதெல்லாம் இருக்கும்? வெண்சங்கு ஊதா ஊரும். வெண்சங்கு ஊதா ஊரும் என்று சொல்லுவார். சங்கு எங்களோட மங்களத்திலையும் இருக்குது, அமங்கலத்திலையும் இருக்கு. முதற்சங்கம் அமுதூட்டும், இடைச்சங்கன் நல் விளக்குங்க பூட்டும் என்று பட்டினத்தார் பாடுவார். முதல் சங்கில தான் பிள்ளைகளுக்கு அந்த நாளையில மருந்து கொடுக்கறது, பால் கொடுக்கறது எல்லாம் சங்கில விட்டு கொடுக்கறது என்ன. ரெண்டாவது கல்யாண வீட்லயும் ஒரு சங்கு ஊதுறதா. அது இப்ப வழக்கத்துல இல்ல, ஆனா எங்களுக்கு கேட்டு வச்சது. என்னுடைய மகன் கல்யாண வீட்டை நடந்தது. அதுக்கு சங்கு ஊதணும், தம்பிக்காரங்க சங்கு ஊதணும். மற்றது கடைசி சங்கு உங்களுடைய கடைசி பயணத்துல ஊதுறது. இப்போ அதுவும் இப்ப இல்ல. நாங்க அம்மான செத்த வீட்டுல அதை கொண்டு வந்து வச்சு அதை ஊதுனது உண்டு. சங்கு 3 சங்கு இருக்குது. மற்றது சங்கு மங்களமானது மட்டுமில்லை, அது வடிவம் ஓங்கார வடிவம். சங்கு நிமித்தி பார்த்தா ஓம் என்ற எழுத்து தமிழ்ல இருக்கிற மாதிரி தான் சங்கு இருக்குது. அடுத்தது சங்கு செவியின் வடிவமும் கூட இல்லையா? சங்கில இருக்கிற சப்தம் சொல்லுவார்கள், அந்த ஆன்மீக அனுபவங்கள் வருகிற பொழுது உள்ளே சப்தம் கேட்கும் என்று சொல்லுவார்கள். சலங்கை ஒளி சங்கோசை, சங்குண்ட உள்ளுக்கு இருக்கிற அந்த சத்தம் மாதிரி உள்ளுக்கு கேட்கும். கடலோசை கேட்கிறது என்று சொல்லுவார்கள். இப்ப இதுல என்ன ஜோகர் சுவாமிகள் சங்கப்பெட்டி என்ன சொல்றாரு என்று பாப்பம். படியுங்க. திருச்சிற்றம்பலம். எல்லாருள்ளத்திலும் இருந்தூதும் சங்கு ஏத்துவார் தங்களுக்கு அருள் கொடுக்கும் சங்கு. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் சங்கு. கண்ணந்தன் திருக்கரத்தில் விளங்குகின்ற சங்கு. இல்லாத பேர்களும் கேட்டுவக்கும் சங்கு. எல்லாரும் எப்போதும் விழிக்கின்ற சங்கே. செல்லாரும் இலங்கையிலே மலிகின்ற சங்கே. செருவிலே முழங்குகின்ற செவிமடுக்கும் சங்கே. எல்லார் உள்ளத்திலும் இருந்தோதும் சங்கு. இது ஓம்காரம். இந்த சங்கு பொதுவா சொல்றது இது முதல் நாங்க மந்திரம் வேண்டேக்க காதால கேட்டு வாயால நாக்கால சொல்றதா இருக்கும். பிறகு உள்ளுக்கு இருந்து அந்த சப்தம் கேட்கும், துவனி என்று சொல்லுவோம். அதான் எல்லார் உள்ளத்திலும் இருந்து ஊதும் சங்கு. இங்க உள்ளமண்டது மனசு, புத்தி, சித்தம் அதையும் குறிக்கும், உயிரையும் குறிக்கும், உயிருக்குயிராக. அப்ப ஓங்காரத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான். ஓங்காரமே நல் திருவாசி என்று சொல்லுவார்கள். ஓங்காரத்துள்ளே ஓங்கார மயில் மீது வரவேணும் என்று அருணகிரிநாதர் படிப்பார். ஓங்காரம் இறைவனுக்கு திருவாசி, ஓங்காரம் இறைவனுடைய சக்தி, ஓங்காரம் இறைவனுடைய பிறவை, ஓங்காரம் இறைவனுடைய ஆசனம், ஓங்காரம் இறைவனுடைய வாகனம், ஓங்காரம் இறைவனுடைய அக்ஷரம், ஓங்காரம் ஒருவனுடைய நாதம், ஓங்காரம் ஒருவனுடைய மந்திரம். அது எல்லாருக்குள்ளையும் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் தானே. இறைவன் இருந்தா அவருடைய பிறவை, அவருடைய திருவாசி, அவருடைய சக்தி, அவருடைய ஆசனம், அவருடைய வாகனம், அவருடைய நாதம், அவருடைய மந்திரம் எல்லார் உள்ளத்திலையும் இருக்குது. அங்கே இருந்து வரவன். எல்லார் உள்ளத்திலும் இருந்து ஊதுஞ்சங்கு. அடுத்தது ஏத்துவார் தங்களுக்கு அருள் கொடுக்கும் சங்கு. ஏத்துவாருண்டா இதை போட்டி பரவி பேணி ஓதுபவர்கள், சொல்லுபவர்கள், பேணுபவர்கள், தியானிப்பவர்கள் எல்லாருக்கும்
இந்த ஓம்காரம் அருள் கொடுக்கும் சங்கு. அடுத்தது கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் சங்கு. கற்றவர்கள் சொல்லுவார்கள் ஓங்காரத்தை விரிச்சு விரிச்சு எல்லாம் புதர்மையாக லட்சர் அடிப்பின விருந்து. அது முக்கலை பிரணவம் ஆ உ மண்டுவார்கள். ஐங்கல பிரணவம் ஆ உ ம. பிறகு அங்கால பிந்து நாதம் மண்டுவார்கள். பிறகு 12 கலை பிரணவம் மண்டுவார்கள். 16 கலை பிரணவம் மண்டுவார்கள். பிரசாதகலை இப்படி எல்லாம் சொல்லி பிரித்து கொண்டிருப்பார்கள். கல்லாதவர்கள் மறந்து ஓம் முருகா என்று சொல்லி போட்டு இருப்பார்கள். ஓம் என்றது அவர்களுக்கு நல்ல ஒரு கட்டுக்கோடா இருக்கும். ஓம் முருகா, ஓம் சிவாய நம, ஓம் நம சிவாய என்று வடிவாக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். பாஜனையில சொல்லுவார்கள், பாட்டில சொல்லுவார்கள், மந்திரமாக சொல்லுவார்கள், நாமமாக சொல்லுவார்கள். எல்லாருக்குமே களிப்பு. களிப்பென்பது இவ்வுலக இன்பத்தையும் தரும். மற்றது எல்லையற்ற ஆனந்தமாகிய ஆன்ம விடுதலை இன்பத்தையும் தரும். களிப்பு அருளும் சங்கு. அருள் என்பது இறைவனுடைய அன்பு. அவனுடைய இந்த சங்கு என்பது இறைவனிடம் இருந்து பிரிப்பற்று நிற்பது. இரண்டு அருள் என்ற அருளர் என்றால் இறைவனுக்குத்தான், மற்றது இறைவனுடைய மெய்யடியார்கள். இங்க சங்கு அருளுதண்டா இறைவனுடைய பிரிப்பற்று நிற்பதனால அது அருளுகின்றது. அடுத்தது கையில சங்கு கொடுத்து சங்குல சக்கரம் கொடுத்தார். சக்கரம் கண்ணண்டன் திருக்கரத்தில் விளங்குகின்ற சங்கு. கண்ணண்ட திருக்கரத்தில் இருக்கிற சங்கு என்ன சங்கு? அது பாஞ்சசன்னியம். பாஞ்சசன்னியம் என்கிற சங்கு கிருஷ்ணர் ஊதுறது. ஒவ்வொரு சங்குக்கும் ஒவ்வொரு பெயர். கிருஷ்ணற்ற கையில இருக்கிற சங்குக்கு பெயர் பாஞ்சசன்னியம். மகாபாரதத்துல வரும். கண்ணண்டன் திருக்கரத்தில் விளங்குகின்ற சங்கு. அது எச்சரிக்கை யோசை. நான் வருகிறேன். பின்னர் வந்துட்டார் யுத்தத்தை கண்டா எழும்பி ஓடுறதில்லை ஜனங்கள் பயத்தில். அந்த மாதிரி தீய சக்திகள், எம்மை ஊடியிருக்கிற இருள், எம்மை பிடித்திருக்கிற மாயை, இவையெல்லாம் விலகி ஓடும்படியாக ஊதுகின்ற சங்கு. வருகிறேன் என்று அறிக்கையிடுகின்ற சங்கு. அது வர்றோடனே இந்த தீய சக்திகள் எல்லாம் விட்டு விலகி ஓடும். அவனுடையத்தான் கண்ணண்டன் திருக்கரத்தில் விளங்குகின்ற சங்கு. ஒவ்வொரு சங்குக்கும் நாதம் வித்தியாசமா இருக்கு. அந்த நாளையில வீட்டுல கேட்கல ஒவ்வொரு தட்ட கார் வந்து ஹோன் அடிச்சு கொண்டு வரைக்கே தெரியும் பின்னாட்ட கார் வருகுதுன்ட்டு. அதே மாதிரி இப்ப 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 ஹோன் அடிக்கிறது இங்க இல்லை. அங்க பெரும்பாலான கார்கள் இல்லாத நேரத்தில் ஒரு தட்ட கார் கோணையும் போய் சொல்லிவிடும், இது இன்னேற்ற கார் போகுது, இன்னேற்ற கார் போகுதுன்ட்டு. அதே மாதிரி இங்க அந்த நாளையில கண்ணுக்கு ஊதினால் புத்தகலத்துல சங்கு வருகுதென்றால் தெரியும். இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் கிடையாது. சங்கொலியை கேட்டோன்னா கிருஷ்ணன் வாரான், அர்ஜுனன் வாரான், தர்மன் வாரான், ராமர் வருகிறார், ராவணன் வருகிறான் என்றெல்லாம் தெரியும். அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சங்கு. கண்ணன் தந்திருக்கரத்தில் விளங்குகின்ற சங்கண்டு இருளை ஓட்டி மாயையை விலக்கி எச்சரிக்கை சங்கல். அடுத்தது இல்லாத பேர்கள் என்றா 2 கருத்துல வரும். உங்களோட சங்கு இல்ல, ஆனா இன்னொருத்தர் ஊதுறத கேட்டு சந்தோஷப்படுறது ஒன்று இருக்கு. சங்கு இருக்குது, ஊத தெரியாம இருக்கிறது இருக்கு. எல்லாருக்கும் சங்கு ஊத வராதல்லோ. என்ன போலையும் இருக்கணும். சின்ன வயசுல ஊதுறது இப்ப வருது இல்லை. அப்ப ஆண்டாலும் என்னோட கேட்டு ஊதுறது ஒன்று. சங்குல பாட்டு படிப்பாங்க சில. அப்ப இல்லாத பேர்களும் கேட்டு உவக்கும் சங்கு. அடுத்தது இல்லாத பேர்கள் என்றது எல்லார் உள்ளத்திலும் சங்கு இருந்தது ஊதுது. அப்ப இல்லை என்றா கருத்து அவைக்கு தெரியல. உள்ளக்க சங்கு இருக்கிறது தெரியாத ஆக்கள். எங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறான், எங்களுக்குள்ளே ஓம்காரம் இருக்குது, எங்களுக்குள்ளே ஓமண்ட மந்திரம் இருக்குது என்று எல்லாருக்கும் இருக்குது. அது ஆனா அது தெரியாம இருக்கிறாக்களும் இல்லாதவர்கள் தான். ஏத்தாதவர்கள், இந்த ஓமண்ட மந்திரத்தை ஏத்தாதவர்களும் இல்லாதவர்கள் தான். அப்படி இல்லாதவர் கூட மற்றவர்கள் சங்கை ஊத அதை கேட்டு உவப்பார்கள். அப்ப சங்கு வந்து ஓம் என்ற நாதத்தை எங்களுக்கு கொண்டு வருது, ஓங்காரத்தை. அடுத்தது எல்லாரும் எப்போதும் விழிக்கின்ற சங்கு. விழிக்கின்ற இந்த விழிய பாத்தீங்கன்னா கொம்புளியின. இது வந்து விழிக்கின்ற கண் விழி அல்ல. இது விழிக்கின்ற என்பது ஒரு கூப்பிடுறீர்கள். எல்லோரும் எப்போதும் விழிக்கின்ற சங்கு. ஒருவர் இன்னொருவரை கூப்பிடைக்குள்ள ஓம் சிவகுமார்
அண்டு கூப்பிடுறது என்ன ஓ அன்றைக்கு தைத்திரி மனுஷதான் பார்த்த ஓம் எண்ணத்துக்கெல்லாம் சொல்றது இந்த சம்மதம் சொல்றதுக்கு ஓம் கூப்பிடுறதுக்கு ஓம் எல்லாத்துக்கும் ஓம் தான். அப்ப எல்லோரும் அதை கூப்பிடுறதுக்கு தைத்திரிய எங்க தாழ்ப்பாண தமிழர் ஓங்கானம் சொல்றதில்ல இஞ்சேறு மண்டை மாதிரி ஓங்கானம். எல்லோரும் எப்போதும் விழிக்கின்ற சங்கு. அடுத்தது செல்லாரும் இலங்கையிலே மலிகின்ற சங்கு. கடல் ஓசை சூழ்ந்த இலங்கையிலே விளைகின்ற சங்கு. விளைகிறது கொஞ்சம் இடங்கள்ல விளைகிறது. ராமநாதபுரம் மன்னர் இந்த இடங்கள்ல தான் சங்கு விளைகிறது கூட. செல்லாரும் இலங்கையிலே மலிகின்ற சங்கு. இப்ப எல்லாம் மன்னார் கடற்கரைகள்ல சங்கு எடுக்கிறது எல்லாம் நின்று போச்சு நினைக்கிறேன். இப்ப கூட இந்தியால இருந்து தான் சங்கு வாரது. என்ன சிவகுமாருக்கு தெரியும். ஓம் கன்னியாகுமரியில இருக்கு ஐயா நிறைய. அங்க மன்னார்ல இருக்கிறது. இங்கேயும் சங்கம் முத்து முந்தி எல்லாம் இருந்தது. இப்ப எல்லாம் நின்றுட்டது எல்லாம். செல்லாரும் இலங்கையிலே மலிகின்ற சங்கு. செறிவிலே முழங்குகின்ற செவி மடுக்கும் சங்கு. செரு என்பது யுத்தம். பெருகண்ட போர். போர் யுத்தம். யுத்தத்திலே முந்தல் கண்ணண்டன் திருக்கரத்தில் விளங்குகின்ற சங்கு வாரானன்ற ஒரு பயமுறுத்தி இல்லாத மாயா சக்திகளை 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம்பேலைகள் தொடங்கி எல்லாம் மாணிக்க படிக்கிறார் இல்லோ அதுகளெல்லாம் விட்டு ஓடுவதற்காக வெறுட்டுற சங்கு முதலாவது முதல். சிலது நிக்கம் வெருளாது. அப்ப அதோட யுத்தம் செய்ய வேணும். யுத்தம் செய்யக்குள்ளேயும் சங்குதான். அதுதான் செருவிலே முழங்குகின்ற செவிமடக்கும் சங்கு. அப்ப சங்கை இவ்வளவாக சொல்லி இருக்கிறார். இன்னும் இதுல பாட்டு இருக்க நினைக்கிறேன். சங்குல பாப்போம் அடுத்த பாட்டு. கீழே வந்து நல்ல பொருள் ஒண்ணு போட்டிருந்துச்சு ஐயா. சொல்லுங்க. அந்த கூவின பூங்குயில். அதுல இருக்கு ஓவின. அது அதுல சங்கு கூவுறதை பற்றி போட்டிருக்குதோ. அது காலை பொழுதுல சங்கு கூவுறதை பற்றி திருவம்பா காலத்துல அங்க சங்கு ஊதிக்கொண்டு தானே பாடிக்கொண்டு சங்கு குறைஞ்சு கொண்டு வருகிறது. இப்ப கோயில்கள்ல நீங்க கோயில்கள்ல சங்குகள் இல்ல, சங்கு ஊதுற ஆட்களும் இல்ல. அதை பழக்க வேணும். சின்ன பிள்ளைகளுக்கு பழக்க வேணும். எங்களுடைய சண்டே ஸ்கூல்ல சங்கு இருக்குது. இடக்கட ஊதுறாங்க. மற்றவர்களுக்கு ஊதி பழக்க வேணும். அது கொஞ்சம் கஷ்டம். சின்னலையே கொடுத்து பழக்கினா விளையாட்ட செய்வாங்க. சங்கும் அந்த சேமக்கலம் சத்தத்துக்கு தான் எல்லாம் எழும்புறது. ஐயா மாவிஷ்ணுக்கு யாரு சங்கு கொடுத்தான்னு புத்தகத்துல இப்ப ஆளிக்கு அன்றருள் செய்தவன்னு வரும். சங்கு வந்து திருப்பாற்றலை கடைந்த போது தோங்கி என்றுதான் இருக்குது. மகாலட்சுமி சங்கு அதெல்லாம் திருப்பாற்றல கடையக்குள்ள வந்தது. அவர் தான் அப்ப லீடர். அப்ப பெஸ்ட் எல்லாம் தான் எடுத்துட்டார் அவர். இந்த காலத்து பொது சேவை செய்யறாக்கள் மாதிரி எல்லாம் சேர்ந்து செய்துட்டு வேற பெஸ்ட் எல்லாம் தான் எடுக்கிறது. திருமால் எடுத்துட்டார். லட்சுமி நீங்க கனடால எடுத்த மாதிரி அதுதான். எல்லாத்தையும் அடுத்ததாக அடியரை பற்றி அடுத்த பாடுவது. அப்ப இதுல வந்து ஒரு இதுதான். அப்ப சங்க பற்றி நன்றாக பார்த்திருக்கிறோம். அப்ப சங்கு வந்து ஓம்கார வடிவம். ஓம் என்ற எழுத்து. அதுலேயும் சிறப்பாக தமிழ்ல ஓமலினாத்தான் சங்கு வரும். என்ன சும்மா இந்து சமயம் அதெல்லாம் சொல்லி ஓம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தாலும் எந்த மொழியில் எழுதினாலும் சங்கு வடிவம் வராது. ஓம் என்ற தமிழிலே எழுதினாத்தான் சங்கு வடிவம் வரும். அது கந்த புராணத்திலையும் இருக்குது. சங்கு வடிவம் ஓங்கார நாதம் என்று இருக்கு. வலம்புரி சங்கு வடிவாக இறைவன் இருக்கிறார் என்றெல்லாம் இருக்குது. அப்ப அந்த சங்கு என்பது ஓங்கார வடிவத்தில் இருக்குது. ஓங்கார நாதத்தை தருகிறது. ஓம் என்கின்ற அந்த இறைவனுடைய திருவாசியாக இருக்குது. இறைவனுடைய பின்புலமாக இருக்குது. அது இறைவனை சூழ்ந்திருக்கிறது. சக்தி இறைவனுக்கு இடம் கொடுக்கிறது. சக்தி அந்த சக்தியாக இருக்கிறது. இறைவனுக்கு வாகனமாக ஓங்கார மயிலின் விசை வர வேணும். மயில் வாகனம் வந்து ஓங்காரம். அது உண்டு. ஓங்கார மயில் இறைவனுக்கு வாகனமாக இருக்குது. இறைவனுக்கு நாதமாக இருக்குது. இறைவனுக்கு அக்ஷரம் அக்ஷரம் என்றா எழுத்து இருக்கிறது. இறைவனுடைய கலைகளாக இருக்கு. கலை என்றா சக்தி. ஆ ஊ இம்மண்டா முக்கலை. ஆ ஊ மா பிந்து நாதமண்டா ஐங்கலை. பழங்கால பன்னிருகலை இருக்கு. மேதா கலை, விடகலை, அப்படியெல்லாம் வந்து நாதகலை, நாதாந்த கலை வரைக்கும் வரும். பிறகு அதுக்கு வங்கால 16 கலை.
அந்த அந்த கலையில இருக்கிற சிவயோகம் வந்து நிர்வாண தீட்சை பெற்று அனுஷ்டிக்கிற பிரசாத கலாயோகம் அதுவும் இருக்குது. எல்லார் உள்ளத்துக்குள்ளேயும் உயிருக்கு இறைவன் இருக்கிறான்டா ஓங்காரவும் இருக்குது. அங்க இருந்தே அந்த சத்தம் வெளியில முதல் மந்திரம் எடுக்க வெளியில தான் எடுக்கிறோம். மந்திரம் உள்ளுக்கு வரும். பிறகு மந்திரத்துக்கு ஒளி வடிவம் அக்ஷர வடிவம் இருக்கு, எழுத்து வடிவம் இருக்குது, சப்த வடிவம் இருக்குது, ஒளியும் இருக்குது. ஐயங்கிளியும் அடவுடன் ஜவ்வும் உயொளி செவ்வும் உயிர் ஐயங்கிளியும் கிளியும் ஜவ்வும் கிளறி ஐயன் நிலவெற்றன் முன் நித்தமும் ஒளிரும் என்று வருவார். நித்தமும் ஒளிரும், ஒளி வடிவம். எல்லா வடிவமும் அதுக்குள்ள உள்ளுக்கு இருக்கு. உள்ளுக்கு இருந்து அந்த நாதம் திருப்பி வர வேணும் உங்களுக்கு. அந்த நாதன் முதல்ல ஒரு மந்திரம் தான், பஞ்சாட்சரம், ஐந்தெழுத்தே அனைத்து மந்திரமும் கொண்டு வரும். அந்த ஐந்தெழுத்தை ஓதி கொண்டு வர உள்ளுக்கு இருந்த ஐந்தெழுத்து வந்துச்சுண்டா பிறகு எல்லா மந்திரமும் சொல்லலாம். பல பேருக்கு பிறகு நான் காயத்ரி சொல்லலாமோ, நான் மிருஜஞ்சய மந்திரம் சொல்லலாம், தோத்திரமாக சொல்லலாம், அல்லது உபதேசமாக கேட்டு குருவிட்ட இருந்து கேட்டு மந்திரமாக சொல்லலாம். விளையாட்டுக்கு இந்த மந்திர சித்தி உள்ளுக்கு இருந்த மந்திரம் கேட்க தொடங்கிச்சு தண்டால் அதுக்கப்புறம் அதுதான் எல்லா மந்திரத்துக்கும் தாய், எல்லா மந்திரத்துக்கும் தகப்பன், அனைத்து மந்திரத்துக்கும் ஆதியா இருக்கிறது இந்த ஓம் என்பதும் ஐந்தெழுத்து. அது உள்ளுக்கு இருந்து கேட்க துவங்கின்றா எல்லா மந்திரமும் சொல்லலாம். குரு தேவையில்லை, தானே வரும். மந்திரம் மாறும் உள்ளுக்கு இருந்து. நம்ம சிவாய என்று குரு தந்திருப்ப பிறகு சிவாய நம கண்டு வரும், சிவாய சிவ கண்டு வரும், சிவாய என்று வரும், சி என்று வரும். தன்னறியாமல் தன்பாட்டிலேயே மந்திரம் வரும், உள்ளிருந்து தோன்றும். அதான் வரமளி மாந்தர் ஆணையங்களை இந்த நிறமொழிதானே மந்திரம் என்ப என்று திருலகாப்பியத்தில் இருக்கு. அப்படி அந்த ஓம்காரம் என்பது முக்கிய விஷயம். ஓம் அதை விரித்து அந்த அக்ஷரங்கள், நாதம், எழுத்து அது வடிவாக அவ்வளவும் சிறப்பாக சொல்லி ஜபித்து கொண்டு வர அது மந்திர சித்தி கிடைக்கும். விவேகானந்தர் சொல்றார், ஒரு 3 நாள் இருந்து ஓம்கார ஜபம் செய்ய சித்தி கிடைக்கும் என்று சொல்லுவார். நாங்க 3 நிமிஷம் சொல்றதுக்கே கஷ்டப்படுறவன். நீங்க சொன்னா நாங்க முயற்சி பண்ணுவோம் ஐயா. நான் சொல்ல தேவை, அது உள்ளுக்க உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அவ்வளவுதான், தட்டி எழுப்பி விட வேண்டிய. அடுத்தது அடியார் என்று இருக்குது. அந்த ஓம் என்பதை சொல்றதுலே அந்த இது இருக்குது. அது வடிவாக சொல்லும் பொழுது முதலாவது பொசிஷன் சரியா இருக்க வேணும். வெறும் நிலத்தில இருந்து சொல்லப்படாத ஒரு ஆசனம், ஒரு துணி ஏதாவது ஒன்றுக்கு மேலே இருந்துதான் சொல்ல வேணும் என்ற மரபு சொல்லுது. கோயில்ல மட்டும் வெறும் நிலத்தில இருந்து சொல்லலாம். அதுலயும் அந்த நிமிர்ந்திருக்க வேணும், முதுகெலும்பு நேரா இருக்க வேணும், கழுத்து நேரா இருக்க வேணும், தோள்கள் நிமிர்ந்திருக்க வேணும். மற்றது கால்கள் மடங்கி இருக்க வேணும், கைகளும் மடங்கி இப்படி உண்டு கொண்டு அல்லது உண்டு கொண்டு இப்படி வச்சிருக்க வேணும். என்றா கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 எல்லாம் உண்டு கொண்டு அடக்கியாச்சு, உள்ளுக்க போட்டாச்சு. கண், காது, மூக்கு, செவி, தோல், வாயந்த கரணங்கள், கைகால், கதைக்கிற நாக்கு, சரணங்கம், கழிவங்கம் எல்லாம் அடக்கி வச்சு கொண்டு நேர இருந்து மூச்சு முதல் நல்லா நேரா போகும். நாடியில பிளாக் இருக்கப்படாது. பிராணாயாம பயிற்சி செய்து வருவார்கள், அதை செய்வார்கள். செய்து மூச்சை வடிவ நிலைநிறுத்தி கொண்டு வலது நாசியில மூக்கு ஓடுறது, இடது நாசியில மூச்சு ஓடுறது, நடுநாடியில ஓடுறது, இப்படி எல்லாம் இருக்குது. அது மூச்சை உணர்ந்து அப்படி அடி வயிறு வரைக்கும் போய் வர வேண்டும். மந்திரமும் அப்படித்தான். மூலாதாரத்திலிருந்தான் மந்திரம் மூலாதாரம் வரைக்கும். மூலாதாரம் பண்ணது புறப்புறுப்புக்கும் குதத்துக்கும் இடைப்பட்ட பகுதி. அது வரைக்கும் இந்த மூச்சு அங்க வரைக்கும் போறதை சிந்தித்து தியானித்து ஆழமா மெதுவாக மூச்சு எடுத்து ஒன்று நிப்பாட்டி பிற்பாடு வெளியில விட்டு திருப்பி எடுத்து நாடி சுத்தி என்று சொல்றது. நாடி சுத்தி செய்தால்தான் மந்திர சித்தி வரும். நாடிகள் என்பது எங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற எனர்ஜி சேனல்ஸ். அதை வெட்டிப்பா, இது நரம்புகள் அல்ல,
இரத்த குழாய்கள் அல்ல, நரம்பு முடிச்சுகள் அல்ல. சில பேர் சோலர் பிளெக்சஸ், சேக்ரல் பிளெக்சஸ், அதெல்லாம் இல்லை. அதுகளுக்கு கிட்ட அது இடங்களை சொல்லி இருக்கு. இந்த நாடி என்பது எனர்ஜி சேனல்ஸ். வலது பக்கம் ஓடுறது பிங்களை நாடி. அது இடது கால் பெருவிரலிருந்து தோன்றி நீட்டுக்கு அப்படி வந்து எங்களோட புறப்புறப்புக்கும் குதத்துக்கும் இடையான பகுதியில் கிராஸ் பண்ணி வலது பக்கத்துக்கு வரும். வந்து அப்படியே நேராக நடு முதுகு நேராக எழும்பி நேர இந்த நெட்டி பொட்டு வரைக்கும் வந்து ஒரு யூட்டர்ன் அடிச்சு இப்படி வலது மூக்குக்குள்ளால வெளியில வரும். இது வலது நாசியினால போற நாடி பிங்களை. இடது கால் பிரிவிலிருந்து தோன்றி நேர வந்து அந்த மூலாதாரம் குதத்துக்கும் புறப்புற இடைப்பட்ட பகுதியில கடந்து கிராஸ் பண்ணி இடது பக்கத்துக்கு வந்து அப்படியே நேர நடுமுதுகில இந்த நன்னாடின்ற இடப்பக்கமாக நேர போய் நெட்டி போட்டு ஆக்ஞா வரைக்கும் வந்து அங்கே இருந்து இப்படி டியூட்டி நடிச்சு திரும்பி இடது நாசிக்குள்ளால வெளியிட வரும் இடகலை நாடி. இப்போ நீங்கள் மூச்சு எடுக்கக்குள்ள சுவாசத்துக்கு போகிற மூச்சு இருக்குது. அது நாங்கள் அங்கே மெடிசினில் அதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட ஆஸ்மாக. இந்த மூச்சு பிராணன். இது அந்த மூச்சு காத்தினூடாக இந்த இடதுகளை என்றால் அப்படியே தொடங்கி இப்படியே போய் இப்படி கீழே வந்து அப்படி அங்கே போய் கிராஸ் பண்ணுற மூலாதாரம் வரைக்கும் போக வேணும். அங்கே இருந்து திருப்பி மற்ற மூக்காலை எடுத்து இதுக்குள்ளால வந்து இங்கே இருந்து இந்த மூக்களால் வெளியில் வர வேணும். அப்புறம் இங்கே இருந்து எடுத்து அங்கே போக வேணும். மூலாதாரத்தில் இந்த காற்று கிராஸ் பண்ணிட்டுல தான் நாங்கள் அந்த கொல்லான் பட்டறையில் அந்த துருத்தியை வச்சு அமர்த்தி அமர்த்தி அந்த காற்று அடிப்பார் அந்த தணலுக்கு. அதை வச்சு தான் இருக்கிறது. அந்த துருத்தியில எப்படி காற்றை போட்டு இப்படி இருக்கிறதோ அது மாதிரி மூலாதாரத்தில் அந்த அனல் எலும்பும். மூலாதாரத்தில் மூண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. கால் என்பது காற்று. காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்ற ஔவையார் விநாயகர் சொல்லுவார். இதை செய்து கொண்டு அந்த சித்தி, அப்ப நாடி சுத்தி என்பது இதுதான். இப்படி செய்து கொண்டு வர இந்த நடுவில் போற நாடி நடுநாடி இப்படி நேரம் வந்தாலும் அதை முறுக்கி முறுக்கித்தான் போகுது. அப்ப முறுக்கி முறுக்கி போகைக்குள்ள முடிச்சுகள் இருக்கு. அப்ப மூச்சுகள் இப்படி போகைக்குள்ள அந்த பிராணன் வந்து நேர போகாது. ஹோஸ் பைப்பில் நீங்க தோட்டத்துக்கு தண்ணி விடுறீங்க, அதுல இப்படி மடிப்புகள் அல்லது முடிச்சுகள் இருந்தால் எப்படி தண்ணி நிற்குமோ அது மாதிரி தேங்கும். அந்த முடிச்சுக்களை கிரந்தி என்று சொல்வார்கள். அதுல 3 முடிச்சுக்கள் முக்கியம். பிரம்ம கிரந்தி கீழே, விஷ்ணு கிரந்தி நடுவில், ருத்ர கிரந்தி மேல. அந்த 3 முடிச்சுக்களையும் உடைச்சு கொண்டு அல்லது திறந்து கொண்டு அங்கால போக வேணும். அது திறக்கிறதுக்கு இறைவனுடைய சக்தி தான் உதவி செய்ய வேணும். அது லலிதா சகஸ்ரநாமத்திலே வரும். பிரம்ம கிரந்தி விவேதின்யை நமக. விவேதின்யை அதை உடைச்சு திறக்கிறது, அடைப்படுக்கிறன்னு சொல்லுவார். பிரம்ம கிரந்தி விபேதின்யை நமக. ஓம் ஸ்ரீ விஷ்ணு கிரந்தி விபேதின்யை நமக. ஓம் ஸ்ரீ ருத்ர கிரந்தி விபேதின்யை நமக. ஒவ்வொரு இடங்கள்ல மூலாதார நிலையாய நமக. மூலாதாரத்தில் வீற்றிருப்பவள். பிறகு அப்படியே போய் சகஸ்டார் நிலையாய நமகண்டு அப்படியே வருவாங்க. அப்ப இப்படி ஒவ்வொன்றையும் திறந்த அந்த மூச்சு பயிற்சியினால இந்த அடைப்புகளை எடுத்து, இந்த கிளாக்கிங் என்று சொல்றது என்ன, தண்ணிக்குள்ள அடைப்பு இருந்தா எடுக்கிறது, ஹார்ட்ல பிளாக் இருந்த அடைப்பு நம்மளை அப்படி மாதிரி இது அடைப்பு எடுக்கிறது. இது ஆன்மீகத்தில். இதெல்லாம் பிசிக்கலா நீங்க போய் வட்டி கொத்தி ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்க்கலாம். இந்த நாடிகளை எல்லாம் எடுத்து நாடி சுத்தி பண்ணி மூச்சு பிராணனதால தடையின்றி போக, அதுக்கு பிறகு ஓங்காரம் மந்திரம் சித்தியாகும். இப்ப நாளாந்தம் கொஞ்சம் கொஞ்சம் பிராணாயாமம் செய்து கொண்டு வருபவர்கள், கொஞ்சம் கொஞ்சம் தியான பயிற்சி செய்து கொண்டு வருபவர்கள், ஏதோ ஒரு நாளோ 2 நாளோ உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் அப்படி இருந்து தொடர்ந்து சொல்லி கொண்டு வர இந்த மந்திரம் சித்தியாகும். மந்திர சித்தி என்று ஒன்று இருக்கு. மந்திர சித்தி என்று சொன்ன அப்புறம் அங்கால மந்திரம் உங்களுக்குள்ளேயே நாதமாக வரும். மந்திரம் உங்களுக்குள் ஒளியாக ஒளிரும். அது அடுத்த நாங்க தீட்சை பெற்றவர்கள் ஒரு முறை காதை பத்தி ஓம் நம சிவாய சொல்லுவோம். எல்லாருக்கும் சரி, காதை பத்தி சொன்னா உள்ளுக்கு கேட்கும் அந்த மந்திரம். ஓம் நம சிவாய ரெண்டாவது உள்ளுக்கு இருந்து வருகிற அந்த ஃபீலிங் வரும் உங்களுக்கு. அது ஒரு பயிற்சி. இதுதான் அந்த ஓம்காரம். அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற சங்கு. எங்களுக்குள்ள இருந்து அந்த சங்கு ஊதினால் இறைவன் வருகிறார் என்று அர்த்தம். கண்ணன் கையில் இருக்கிற சங்கு. அப்ப எல்லாம் ஒளிந்து ஓடும்.
அதிலும் இந்த ஆணவம் கண்மம் என்ற மீன் ஆக்கள் அசம்பாயினம் அப்ப வந்திருக்க செருவில யுத்தத்துல ஊதுற சங்கு கடைசியா வரும். சங்காரம் நிசமென்று சங்கே முழங்கு என்று சொல்லுவார்கள். அப்ப அதை அழித்துவதற்கு அந்த சங்கு வரும். அது அந்த சங்கு. இது மற்றவர் கேட்பவர்க்கும் கற்றாதற்கும் கல்லார்க்கும் களிப்ப தரும் சங்கு. ஏத்துபவர்களுக்கு அருள் செய்யும் சங்கு. உள்ளார் உள்ளத்திலும் இருக்கின்ற ஓதுகின்ற சங்கு. இதுதான் அந்த சங்கு. வெளியிலே நாங்கள் சங்கா வச்சிருக்கிறோம். சங்கிலே அபிஷேகம் செய்கிறோம். சுவாமி வச்சிருக்கிறவர்கள் அபிஷேகம் செய்கிறவர்கள் சங்கிலே தீர்த்தம் விட்டு அபிஷேகம் செய்கிறது. சங்கு தீர்த்தம் மிக சிறப்பு. இந்த சங்கை பற்றி சொல்லி இருக்கிறார். வெண்மையா நிறம் உள்ளது சங்கு. வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு. அதைத்தான் பிறகு சில பேர் அது லக் இருக்குது, இதை வச்சா காசு வரும், இதை வச்சா அது வரும். அது ஏதோ 100 சங்கு 1 சங்கு தான் இந்த விளம்புரியா ஏதோ வருமாம். அப்ப அருமையா இருந்தால் அப்படித்தான். அது பூசைக்கு வைக்கிறது, அது வைக்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்குள்ள உள்வாக பார்க்கறது அந்த சங்கு. ஓங்காரமாகிய சங்கு, இறைவனுடைய அக்ஷரமாகிய சங்கு, இறைவனுடைய மந்திரமாகிய சங்கு, இறைவனுடைய இருப்பு சங்கு, இறைவனுடைய பின்புலம் அந்த பிரபை சங்கு, திருவாசி சங்கு, இறைவனுடைய சக்தி சங்கு, இறைவனுடைய வாகனம் சங்கு, இறைவனுடைய எச்சரிக்கை சப்தம் சங்கு, இறைவனுடைய போர் செய்கின்ற முப்புறம் இருக்கிற மாதிரி அந்த போர் செய்யும் மலங்களை அழிக்கின்றதுக்கு அதுக்கு இருக்கிற சங்கு, எங்களுக்கு அருள் செய்கிறது சங்கு, எங்களுக்கு ஆனந்தம் தருவது சங்கு. எல்லாம் கேட்பாதவர்கள், அறியாதவர்கள் அல்ல இயலாதவர்கள் எல்லாருக்குமே உபவகை தருவது இந்த சங்கு. பலம்புரி சங்கு கஷ்டம் எடுக்கிறது இல்ல அது இருக்கு. ரொம்ப 100 சங்குக்கோ பார்க்கணும், தேடி பார்த்தா தெரியும். 100 இத்தனை சங்குக்கு ஒரு விளம்புரி சங்குன்ற ஒரு ரேஷியோ இருக்குது. இப்ப என்னண்டா வலது கை பழக்கம் உள்ளவர்கள் தான் பெரும்பாலும் இருக்கணும். இடது கை புள்ள சில பேர் இருக்கணும் இல்லோ. அது மாதிரி அதே மாதிரியாக விலஞ்சொலியாக சுத்துகின்ற இதுகள் கிரகங்கள் சூரியன் சந்திரன் மாதிரி இடஞ்சொலியாக சுத்துகின்றதும் சிலது இருக்குது. இறைவன் அப்படி வச்சிருக்கிறேன், படைப்பிலையும் இருக்குது அப்படி. அப்ப அது மகிமை அதுதான். இந்த காஞ்சிபுரத்துக்கு போனால் அந்த குட்டி குட்டி சங்குக்கு எல்லாம் கலர் பண்ணி எல்லாம் விற்கிறாங்க வாங்கி. இவ்வளவு குட்டி குட்டி சங்கு. இதே மாதிரி சங்கு தான் என்ன இருக்கு சோக்கபார் வச்சிருக்கிறது. பார்த்தோன்னு சொன்னாங்க இடம் புரியுது. சரியா இடம் இடம் புரி பார்க்க தெரியும் தானே. ராமேஸ்வரத்துல வச்சு விக்கிறத உண்மையான சங்கோ என்ன கடல்ல இருந்து பாருதானுக்கும் சங்க உண்மையை பையன்னு சொல்லலாது. அது மலிஞ்சு கடலுக்கு மலிஞ்சு போய் கிடக்கிற செயற்கையா செய்யும். கடலுக்கு மலிஞ்சு போய் சங்கு கிடக்க அது ஒரு செயற்கையா செய்யும். கன்னியாகுமரியில 200 ரூபாய் தானையா வலம்புரியே. நாங்க வாங்கி 108 சங்கு சபரிமலையில இருந்து வரும்போது கொண்டு வந்தாரு குருசாமி. எல்லாம் தண்ணி எல்லாம் ஊத்தி செக் பண்ணி ஓட்டே நாங்களும் அங்க வாங்கிட்டோம். 200 ரூபாய் தான். நாங்க பாகேன் பண்ணி எடுத்து எனக்கு அந்த விஷயம் தெரியும். அதுபுறம் நீங்க வேண்டேக சிவகாரிட்ட வேண்டா 200 அப்புறம் 20,000 வந்துடும். ஐயா அது வந்து இப்ப இலங்கைக்கு வந்தோன்னா அவங்க சீல தான் சொல்லுவாங்க. 2 C 3 C 7 C. கோயிலும் சங்கு எடுக்கணும். கடற்கரையில தானே வர்ற சங்கு சில வழி எடுக்கிற ஆக்கள் அதெல்லாம் இருக்குது. அதுல சங்குண்ட அது ஏதோ பெரிய விஷயம் அதன்று இல்லை. இதுதான் சங்குடைய தத்துவம். அதைத்தான் பிறகு கொஞ்சம் பேர் அதை காசு பெட்டியில வச்சா காசு வரும், சாமி படத்துக்குள்ள வச்சா அதிர்ஷ்டம் வரும், வீட்டுல வச்சிருந்தா நல்லா வரும். படியில இல்ல அந்த அத்திவாரங்களுக்கு எல்லாம் இருக்குது. சாமியருக்கு முன்னாலே முக்கியமா
படியில தான் நிலவாசல் படிக்கு கீழே வைப்பின. முக்கியத்துவங்கள் தெரியாது. இப்பதான் உங்கள்கிட்ட படிச்சுதான் எல்லாம் தெரியும். உண்மை அங்க சின்னதுல மீடியாக போனது ஒன்றுமே தெரியாது. சும்மா கோயிலுக்கு வந்தது. மடம்புகி என்று சொல்லி பார்க்கிறவங்க எல்லாம் அப்படித்தான். எங்கட சமயத்துல என்னண்டா இந்த பழமை இருக்குது, எங்கட பழமையான மரபான பூசை இருக்கு. நீங்க யோசிச்சு பார்க்க கூட எங்களுடைய அம்மா அப்பா பாட்டன் பாட்டிகள் இப்ப புது புது மதங்கள் எல்லாம் வந்திருக்கு, அது வேறு. இந்த பழமையான பூசை, அந்த பூசை பொருட்கள், அந்த அபிஷேகம், அந்த மந்திரங்கள், அந்த கும்பங்கள், அந்த கிரியைகள் எல்லாத்திலையும் எல்லா அர்த்தங்களும் இருக்குது. அதை கடைப்பிடித்து, அதை அர்த்தம் தெரியாட்டிலும் அதை கடைப்பிடித்து கொண்டு வர வேணும். கடைப்பிடித்து கொண்டு வர அது தண்ட பாடல ஒரு நேரத்துல அப்படியே முட்டை கோதை உடைச்சு கொண்டு குஞ்சு குழியில மாற மாதிரி வருவேன். அதான் அங்க இருக்குது. ஆனா நாங்கள் வெண்கல பாத்திரம் அதெல்லாம் பாய்க்கிற இப்ப வடிவுக்கு எல்லாரும் சில்வர். மற்றது புதிய இதுகள் வரைக்குள்ள அதுகள்ல இதுகள் குறைவா இருக்கு, விளக்கம் குறைவா இருக்கு. புதிய ஆன்மீக அமைப்புகள் நிறைய நல்லது செய்யுது, இல்லையன்று இல்லை. ஈஷா யோகா இருக்குது, ரவிசங்கரோட வாழுங்கலை இருக்குது. ஆனா இந்த தத்துவ விளக்கங்கள் எல்லா இடமும் கிடையாது. ஒவ்வொரு பகுதி ஒரு துண்டு துண்டா ஒவ்வொன்று சொல்லுவேன். அதுல அந்த முழுமையான தத்துவ விளக்கம் எல்லாம் பெறாது. அன்றைக்கு அவர்கிட்ட இதொன்று பார்த்தன் உண்டு. ஒரு குழந்தை எவ்வாறு தன்னுடைய தாய் தகப்பனை தேர்ந்தெடுக்கிறது, பெற்றோரை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறது என்று கேட்கிறார்கள். எப்படி தேர்ந்தெடுக்குது நீங்க சொல்லுங்க. நான் 1.5 மாதம் இருந்தேன் நான் திருவான்மையூர்ல. மகள் எங்க கல்யாண வீட்டுக்கு போய் அங்க வச்சுட்டே இது 2 நாளைக்கு ஒருக்கா திருவான்மையூர் கோயில் போய் சுத்தி சுத்தி கும்பிடுவான்னு எல்லாம் செய்வேன். அன்றைக்கு ஒரு பிரசங்கத்துல இங்க யோகம்மாங்க இதுலதான் ஒரு சாமி சொன்னார், திருவான்மையூர் கோயிலை பற்றி. உள்ளுக்கு இருக்கிற விக்கிரங்கள், உள்ளுக்கு இருக்கிற கோயில் ஒன்றும் தெரியாது, சும்மா கூப்பிட்டு இல்ல அப்ப கும்பிட்டதுன்ற பலன் இப்ப அது உங்களுக்கு அது பொருள் தெரியும். இப்ப போக நாளைக்கு அங்கே இருந்துருவேன் போல கிடக்குது. இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த கோயிலுக்குள்ள. நிறைய சிவலிங்கம் இருக்குது. அங்க வந்து சுவாமி பேர் வந்து மருந்தீஸ்வரர். மருந்தீஸ்வரர். அதுல பக்கத்துல நான் வீடு எடுத்திருந்தவன், நாங்களும் இருந்தவன். குழந்தை அவற்ற வினைகளுக்கு ஏற்பத்தான் தாய் தந்தையரை தேர்ந்தெடுக்கிறதோ? இளைஞர்களுக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்குது. வேற ஒரு பிள்ளை பெற்றோரை எப்படி தேர்ந்தெடுக்குது பிறக்கிறதுக்கு? பெற்றோர் எடுக்கிறதா பிள்ளைகள் எடுக்கிறதா? ஐயா, பெற்றோர் தேர்ந்தெடுக்கிறதுன்னு எடுக்கலாம். எப்படி நீங்க பெற்றோர் குழந்தை உங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளை தேர்ந்தெடுக்கிறீங்களா அப்ப, அல்லது பிள்ளைகள் எப்படி பெற்றோர் தேர்ந்தெடுக்கிறது? நாங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. இதுல வாழ்க்கையில அடியில என்ன இருக்குதோ அதுதான் ஐயா புறவியில தெரியும். எல்லாம் கலிவம். இப்ப மட்டக்கிழப்பு ஒரு தாய்க்கு 5 ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்ப யார் கேள்வி என்னன்னு கேட்டால், நீங்க பிறக்கைக்குள்ள எப்படி உங்களுடைய அம்மா அப்பாவை தெரிவு செய்கிறீர்கள் உங்களுக்கு? நீங்கள் பிறக்கைக்கு எப்படி தெரிவு செய்த நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாவை, இந்த அம்மா அப்பாட்ட பிறக்கணும்? பிறக்கணும் மட்டும் நாங்கள் தெரிவு செய்யல, கடவுளால் வந்தது. இதுல இருக்கலாம், ஆனா எங்களுக்கு விளக்கம் இல்லை, ஒன்னும் தெரியல. அம்மா சொல்ல அப்பாவை காட்டுவா, அப்பா இல்ல நீங்க பிறக்க முதல், அது பிறந்த பிறகு இல்ல நீங்க சொல்ற கடவுள் கடவுள் செய்யறாங்க. ஒன்னும் தெரியாது. கடைசி இறப்பில எங்கட மனதில என்ன இருந்ததோ அதன்படிதான் பிறவி வரும். ஆனா நாங்க எப்படி அதுல அங்களுடைய அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்கிறோம்? அது தெரியல. கடவுள் நீங்க சொல்லித்தாங்க சொல்லித்தாங்க. எங்கட கர்மாவினைக்கு ஏற்றபடி, எங்கட கர்மாவினைக்கு ஏற்றபடிதான் வருவோம். பாவனத்துக்கு ஏற்றபடியே நாங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? போய் எனக்கு இவ்வளவு பாவம் இருக்குது, அதனுடைய இப்படி பாவமான அம்மா வேணும் தேர்ந்தெடுக்கிறோமோ? சக்தி கடவுள், அது அந்த சக்தி இல்ல. ஐயா, நான் வந்து என்னுடைய 2 குழந்தைகள் பிறக்காத முத இந்த பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் ஒரு 264 பார்த்தேன் ஐயா. பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு அந்த 2 குழந்தையும்
சிவலோக நாயகி சிவயோக நாயகின்னு நான் சுவாமிய கும்பிட்டு யோகர் சுவாமிய நினைச்சு சின்ன குழந்தை பெரிய குழந்தை வந்து திருத்துறையில உள்ள அம்பாளோட பேர் சிவலோக நாயகின்னு நினைச்சு வச்சேன். நல்ல பேரு அது நீங்கள் கும்பிட்டீங்கள், அந்த பிள்ளைகள் எப்படி உங்களை தந்தார்கள்? அதான கேள்வி. நீங்க சொல்லுங்க ஐயா. நீங்கெல்லாம் சொல்லி தரணும். உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரியா? ரெண்டாவது சிவஞான சூத்திரம் சொல்லுது, ஆணையின் போக்குவரவு புரிய இறைவனுடைய சக்திப்படி அந்த புறவை எங்கே என்று போகுது. இறைவனுடைய சக்தி உங்களை அனுப்புது, அது இறை சக்தி. அப்ப நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. எங்களுக்கு ஆன்மாவுக்கு எங்களோட கர்மாவை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரமும் இல்லை, பெற்றோரை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரமும் இல்லை, புறவியை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரமும் இல்லை. இது எங்களுக்கு சைவத்தான் தெரியுது. ஆனா எங்களோட வீடியோ இருக்கு, அனுப்புறேன்னு பாருங்க. அதுல அவர் சொல்றார், அது வித்தியாசமான விளக்கம் சொல்றாரு. ஏதோ எல்லாம் ஆன்மாக்கள் அப்படி பார்த்து தேர்ந்தெடுத்து வருவதாக சொல்லுகிறார். ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது அந்த அவர்களுடைய சேர்க்கையினுடைய அந்த சக்தி பெருசா இருந்தால் பெரிய ஆன்மாக்கள் வருமாம், சக்தி குறைவா இருந்தால் மற்ற ஆன்மாக்கள் வரும் அவருக்கு பிள்ளைகளாக என்று சொல்லி அது ஒரு பேஸ் இல்லாத ஒன்றா இருக்குது. அப்ப கடவுளே தேவையில்லை, எங்களுக்கு பிறவியை தருவதற்கு ஆன்மாக்கள் அப்படி வருகிறது, அப்பா அம்மா இருந்தா எப்படி வாரது, அது உண்டு. அப்ப அது அப்படி என்று இல்லை. திருமந்திரத்துல இருக்குது. அது இந்த நாடிகள் நாடி ஓட்டங்கள் அதை போறதை பற்றி அந்த இதுகள் இருக்குது. பாட்டுல வருது. அதுக்கு நிறைய அருளால வர வேணும். அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. அவையே தானேயாய், அவையாய் தானேயாய், அவையே தானேயாய், ஒன்றாய் உடனாய் வேறாய், இருவினையின் இரண்டு வினைகள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப போக்குவரவு புரிய பிறந்து இறந்து போவதற்கு ஆணையின் இறைவனுடைய ஆக்ஞா சக்தியினுடைய நீக்கமின்றி சிவசிவ நாங்கள் வீட்டோட சின்னதாத்தான் அது கிரியைகளும் அப்படித்தான் செய்தது. இதுவும் வீட்டோட அவர்களுக்கு எல்லா அபரக்கிரியைகளின் சிவபூசை தான். நீங்கள் அப்படி பார்த்து படிக்கிறது எல்லாம் கேட்டுனாங்க. அங்க வந்தாலே அவ்வளவு வடிவா பார்த்திருக்க மாட்டான். சிவசிவா உண்மைதான் ஐயா. நீங்க எனக்கு தெரியும், நீங்க செஞ்சா சரியா செய்வீங்கன்னு. அதே வாய்ப்பு வர வேணும் கொண்டு, எங்களுக்கு அந்த வாய்ப்பு வர வேணும், இறந்த ஆன்மாக்கும் அந்த வாய்ப்பு இருக்க வேணும். அப்படி அது வர வேணும் இருந்து. ஐயா, அந்த பச்சை புறவிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறின்றான் எங்கள் அந்த அம்மா பச்சை புறவின்னு கேட்டாங்க விளக்கம். அது பின்னுக்கு புத்தாத்துல போட்டுக்கு பிராண நண்டு போட்டிருக்கு. புறவி என்பது இங்க பச்சை புறவி என்பது சக்தி, குண்டலினி சக்தி. அம்பால் தான் பச்சை நிறம். பச்சை நிறம். இப்ப சக்தி அப்படியே போய் சிவத்திட்ட சேர்க்குது. பச்சை புறவியிலே எங்கள் குருநாதன் பாங்காக ஏறென்றான். குண்டலினி அணைந்து ஆன்மா மேல போக வேணும். அப்படியே மேல போய் சகஸ்டாரத்தில் இருக்கிற சிவத்தோட சேர வேணும். எவ்வளவு கருத்து இருக்கு. சும்மா நாங்கள் எல்லாம் எல்லாருக்கும் இல்ல, அது ஒவ்வொரு தட்ட முறைப்படி நாங்கள் இலகுவான எல்லாருக்கும் இலகுவான வழி பக்தி. இறைவனுக்கு வடிவா ஒரு தோத்திரம் பாடி பூவை போட்டு மொட்டரா மலர் பறி திறஞ்சு என்றெல்லாம் இருக்குதല്ലോ. அதே மாதிரி பூவை வெள்ள இளமை பூவை போட்டு கும்பிட்டு இந்த தோத்திரம் பாடி சிவசிவான்னு போயிடுவோம். எங்களுக்கு மூச்சை பிடிச்சி நாக்கு நீட்டி எல்லாம் செய்கிறது கஷ்டம் வேண்டாம். அவரை சென்னடைந்தா போயில்லை. அவங்களை 63 நாயன்மார்கள்ல 1-2 பேர் தான் யோகத்தில் நின்ற சுந்தரர், மற்றது என்ன 1-2 பேர் தான் யோகத்தில் நின்றது.
ருத்ரன் ஜபித்து போனது கசுபதி ருத்ர பசுபதி நாயனார் அது அப்படி போனது. அப்ப திருமூலர் அந்த யோக நெறியில எல்லாத்துலயும் கை தேர்ந்திருந்தது. அப்படி கொஞ்சம் பேர் தான் அதுக்குள்ள. மற்ற பிள்ளைரும் ஆடி மற்ற மீன் பிடிச்சு போனாக்கள், மாடு வெட்டி போனாக்கள், வேட்டை வெடி ஆடி போனாக்கள், அப்படி ஒவ்வொருத்தர் இருக்கணும். அடிதடி செய்து போனாக்களும் இருக்கணும். அப்படி ஒவ்வொருவரும் தன்னென்ற இயல்புப்படி போக வேணும். இந்த சித்திகள் அது தண்டவாரில வாரது அவையமைக்கு எது வரணுமோ அது வரும். அவ்வளவுதான். இதையா நான் ஒரு நாளும் காலமே விநாயகராகவல் படிக்கிறேன். இப்ப தானையா அதுக்குள்ள இருக்கிற சூட்சுமங்கள் வந்து அவ்வையார் ஒவ்வொருத்தி அதுக்குள்ள வச்சிருக்கிறான்றது விளங்குது. அவ்வையார் வச்சதுல அவ்வையாருக்கு எவ்வளவத்தை கொடுத்திருக்கிறார், அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்வையார் அதை தண்ட வாயினால வெளிப்படுத்தி தத்துவம் ஒவ்வொரு வரியிலையும் இருக்கு ஐயா. இப்பதான் அதை விளங்குறேன். சும்மா படிச்சதுதான் காணும் தானே. ஏதோ போற பயணத்துக்கு முதல் கொஞ்சம் விளங்கிடுதுன்னா அது போதும். மிச்சம் ஒரு விளக்கு ஏற்றி விட்டா காணும் தானே. எங்களுக்கு பெரிய அங்க நெருப்பெரிய தேவை இல்லை. சும்மா ஒரு சின்ன பொறை தட்டிச்சதுண்டா போதும். அந்த வெளிச்சத்துல நாங்கள் ஏதோ தட்டி தர மாதிரி போயிடும். அவ்வளவுதான். விநாயகராகவனும் ஒவ்வொரு நாளும் படிக்கணும். சிவா பாறையனே கடை கண்ணால் வான்முகில் வளாது வீக மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது வீர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி வெல்க மேன்மகள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் நரகணம பார்வதீபதையே ஹரஹரணம பார்வதீபதையே ஹரஹரணம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சித்தபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. நாளைக்கு எங்களுடைய திருவுற பாடல்களோட சந்திப்போம். என்ன சிவா நாளைக்கு சிவ சிவா சுப்பிரமணியே சுப்பிரமணிய Green chilies.